2025ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய வனப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 43வது இடத்தை பிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த ஜடார்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விபிஷா அவர்கள். விபிஷா அவர்கள் தனது பள்ளி படிப்பு 10ஆம் வகுப்பு வரை ஜடார்பாளையத்தில் உள்ள விநாயகா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்காங்க. பின்னர் தனது மேல்நிலைப் பள்ளி படிப்பு ராசிபுரத்தில் உள்ள SRV மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சு முடிச்சிருக்காங்க. இளம் அறிவியல் வேளாண்மை பட்டப்படிப்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காங்க. இவருடைய தந்தையார் திரு பழனிசாமி அவர்கள் விவசாயம் செய்பவர், தாயார் திருமதி மோகனா அவர்கள் ஒரு இல்லத்தரசி. இவருடைய மூத்த சகோதரி கீர்த்தனா அவர்கள் தனியார் நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணிபுரிஞ்சிட்டு வராங்க. விபிஷா, உங்களுக்கு கீதா சாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பா முதல்ல வாழ்த்துக்கள். விபிஷா, உங்களை பத்தி சிறு குறிப்பு சொல்லுங்களேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் விபிஷா. நான் நாமக்கல் மாவட்டம் ஜெடர்பாளையத்துலேருந்து வரேன். நான் என்னோடய ஸ்கூலிங் ஃபுல்லாக நாமக்கல்ல தான் முடித்தேன். என்னோடய கிராஜுவேஷன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணேன். நான் இந்த வருஷம் IFOS எக்ஸாமில் ஆல் இந்தியா ரேங்க் 43 வாங்கியிருக்கேன். இது எனக்கு செகண்ட் மெயின் செகண்ட் இன்டர்வியூ இந்த IFOS எக்ஸாம்ஸில். இந்த டைம் செகண்ட் டைம் நான் குவாலிஃபை ஆகியிருக்கேன் 43rd ரேங்கோட. நீங்கள் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? நான் காலேஜ் படிக்கும்போதே UPSC ட்ரை பண்ணணுன்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ நான் UPSC சிவில் சர்வீஸ்க்கும் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட விருப்ப பாடம் அக்ரிகல்ச்சராக இருந்தது. நான் ஏன்னா கிராஜுவேஷன் அக்ரி முடித்ததுனால, ஸோ விருப்ப பாடம் அக்ரிங்கிறதுனால என்னால் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் ஈஸியாக தயாராக முடிஞ்சுது. அதனால் எனக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செய்தீர்கள்? நான் முதல் 2 அட்டம்ப்டில் IFOS ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல. 3வது அட்டம்ப்ட்டும் என்னோட 4வது அட்டம்ப்டில் தான் IFOS ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி, பட் 3வது அட்டம்ப்டில் மெயின்ஸில் நான் கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்திருந்தேன். என்னோட 4வது அட்டம்ப்டில் தான் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்திருக்கேன். ஸோ எனக்கு மொத்தம் IFOSன்னு பார்த்தாலும் 4 அட்டம்ப்ட் நான் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது போட்டித் தேர்வு எழுதுறீங்களா? நான் UPSC சிவில் சர்வீஸ்க்கும் IFOSக்கும் தான் சேர்த்து தான் படித்தேன். ஆனால் மற்ற எந்த குரூப் எக்ஸாமோ இல்லை மற்ற எந்த எக்ஸாமுக்கும் நான் தயார் பண்ணதே கிடையாது. என்னோட முழு ஃபோக்கஸ் UPSC சிவில் சர்வீஸ்க்கும் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் தான் இருந்தது. வேலை ஏதாவது பார்த்தீங்களா? வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செய்தீர்களா? உங்களுடைய அனுபவம் எப்படி? இல்லை, நான் என்றைக்கும் வேலையில் ஜாயின் பண்ணலை. நான் முழுக்க இந்த UPSCக்கும் சிவில் சர்வீஸ்க்கும் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் தான் என்னை தயார்படுத்திகிட்டே இருந்தேன். முதல் 3 அட்டம்ப்டில் என்னால் கிளியர் பண்ண முடியல. இது என்னோட 4வது அட்டம்ப்ட்டு. சரி, நான் கண்டிப்பாக முழு முயற்சியாக வெற்றி பெற்றலாம்னு சொல்லிட்டு நான் இதே தான் முழுசாக ஃபோக்கஸ் பண்ணேன். நான் வேலையில் நடுவில் ஜாயின் பண்ணலை. என்னோட அனுபவம் முன்னாடி நான் ஆரம்பத்தில் ரொம்ப சிரமமாக இருந்தது. என்னால் கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருந்தது இந்த எக்ஸாமை. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஸ்டேஜில் குவாலிஃபை பண்ணால் ஒரு ஸ்டேஜில் நான் ஃபெயில் ஆகிற மாதிரி தான் இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் நான் எழுதினேன் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 3 வருஷத்தில் எனக்கு அந்த அனுபவம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. அந்த அனுபவத்தினால தான் எனக்கு 4வது அட்டம்ப்டில் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா என்னோட 3 வருஷ உழைப்பு அது. அந்த 4வது அட்டம்ப்டில் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது கிளியர் பண்ணுறதுக்கு. நீங்களே சொந்தமா இந்த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டீர்களா? பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? நான் இந்த IFOS தேர்வுக்கு பயிற்சி நிறுவனத்தில் எதுவும் நான் கோச்சிங் எடுக்கலை. ஏன்னா என்னோட ஏன்னா 2 ஆப்ஷனல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட 2 ஆப்ஷன் அக்ரிகல்ச்சர் அண்ட் பாட்னி. இது ரெண்டும். அக்ரிகல்ச்சர் ஏற்கனவே நான் கிராஜுவேஷனில் படித்தனால எனக்கு அதுக்கு எதுக்கும் கோச்சிங் தேவைப்படலை. அதே மாதிரி பாட்னிக்கு பாட்னியும் கிட்டத்தட்ட அக்ரிகல்ச்சர் மாதிரியே தான் இருக்கும். அதனால் அதுவுமே நான் சுயமாக தான் டெலிகிராம் குரூப்ஸ் அந்த மாதிரி பார்த்து நானே தான் அதை படிச்சுக்கிட்டேன். எனக்கு இதுக்கு தனியார் கோச்சிங் நான் எதுவும் எடுக்கலை. உங்களுடைய விருப்ப பாடங்கள் என்ன? அதை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? என்னோட விருப்ப பாடம் இந்த IFOSக்கு அக்ரிகல்ச்சர், பாட்னி இந்த 2 சப்ஜெக்டும் தான். இதை நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன்னா, அக்ரிகல்ச்சர் ஏன்னா ஏற்கனவே நான் என்னோட கிராஜுவேஷன் BSc அக்ரிகல்ச்சர் தான். என்னோட சிவில் சர்வீஸ்க்கும் நான் அக்ரிகல்ச்சர் தான் படிச்சிருந்தேன். அதனால் எனக்கு இதை IFOSல இதை எழுதுறதுக்கு சுலபமாக இருந்தது. அதே சமயம் பாட்னி பாட்னியில் ஒரு பேப்பர் அதே மாதிரி அக்ரியோட ஓவர்லேப் ஆகும். ஸோ அதனால் பாட்னி எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் மாதிரியே இன்னும் கொஞ்சம் இருக்கனால. பாட்னி ஃபஸ்ட் பேப்பர் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அதுக்கு தான் நான் கொஞ்சம் டைம் கொடுத்தேன். ஆனால் பாட்னி செகண்ட் பேப்பர் அக்ரி மாதிரியே இருக்கிறனால இந்த 2யுமே நான் விருப்ப பாடமாக தேர்ந்தெடுத்து நான் இந்த தடவை ரேங்க் வாங்கியிருக்கேன். விபிஷா, உங்களுடைய கருத்துப்படி இந்த இணைய உலகத்தில் சுயமாக தேர்வுக்கு தயார் செய்து வெற்றி பெற முடியுமா? பயிற்சி நிறுவனத்தில் சேரணுங்கிறது அவசியமா?
பயிற்சி நிறுவனத்துல சேர்ந்து படிக்கிறது, படிக்காததுன்னு ஒவ்வொருத்தரோட அது தனிப்பட்ட முடிவு. ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து யுபிஎஸ்சி படிக்கணுங்கிறதுல அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படிங்கிறது அது ஒருத்தருக்கு தான் தெரியும். ஸோ வேணும்னு நெனைக்கிறவங்க தாராளமா பயிற்சி எடுத்து படிக்கலாம். இல்ல வேண்டாம் அவங்களாலயும் முடியும் அப்படின்னு நெனைக்கிறவங்க வந்துட்டு தாராளமா வீட்ல இருந்து படிக்கலாம். ஏன்னா இப்ப சோசியல் மீடியால இல்ல Telegram, WhatsAppன்னு எல்லா குரூப்லயுமே மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. ஸோ வந்துட்டு ஒண்ணே ஒண்ணு நம்ம எது சரியான மெட்டீரியல்னு தேர்ந்து படிச்சா சுயமா கூட நம்மனால வரலாம். இல்ல எனக்கு வந்து தனியா என்னால சுயமா புரிஞ்சு படிக்க கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்க பயிற்சி எடுத்தும் படிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பேசிக்ஸ், ஃபவுண்டேஷன்லாம் சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. அவங்க வந்து பயிற்சி வேணும்னு நெனைக்கிறவங்க தாராளமா பயிற்சி எடுத்து படிக்கலாம். உங்களுடைய நேர்முகத் தேர்வு எப்படி இருந்தது? அதற்காக உங்களை எப்படி நீங்க தயார் செய்து கொண்டீர்கள்? இந்த தடவை என்னோட நேர்முகத் தேர்வு நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஏன்னா, ஏற்கனவே நான் சிவில் சர்வீஸ்ல 2 நேர்முகத் தேர்வு அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாரி ஃபாரஸ்ட்லயும் ஒரு நேர்முகத் தேர்வு அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு 4வது நேர்முகத் தேர்வு. அதனால ஏற்கனவே எனக்கு இருந்த அனுபவத்த வச்சு இந்த தடவ நான் வந்துட்டு ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அதே மாரி கொஸ்டின்ஸும் வந்துட்டு அக்ரிகல்ச்சர், பாட்னிங்கிறதுனால என்னோட அத பத்தினதா சுத்தி ஃபாரஸ்ட், அத பத்தினதா கேள்விகள் இருந்ததால என்னால கொஞ்சம் சுலபமாவே அட்டெண்ட் பண்ண முடிஞ்சுது. நீங்க இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள்ன்ற உங்களுடைய அனுபவத்த நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமா சொன்னீங்கன்னா, அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு மிக உதவியா இருக்கும். எனக்கு வந்துட்டு இந்த தேர்வு எழுதின ஐஎஃப்ஓஎஸ் எழுதும்போது, நான் அதுக்கு முன்னாடி சிவில் சர்வீஸ் எக்ஸாமும் எழுதியிருந்தேன். ஸோ இது 2ம் எழுதும்போது கொஞ்சம் வந்து எக்ஸாஸ்டடா தான் இருக்கும் அட்டெண்ட் பண்றப்ப. ஆனா வந்துட்டு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா ஏன்னா ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சது தான் அக்ரிகல்ச்சர். இன்னொன்னு நான் ஏற்கனவே நெறைய டெஸ்ட்லாம் நெறைய எழுதி பிராக்டிஸ் பண்றனால, ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல வந்து ஜெனரல் நாலேட்ஜ் பேப்பரும் கொஞ்சம் எனக்கு ஈஸியா தான் இருந்தது. இன்னும் ஒண்ணே ஒண்ணு கொஞ்சம் பிராக்டிஸ் நல்லா பண்ணா நம்ம பேப்பர ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிர்லாம். அதே மாரி பாட்னி வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அதனால பாட்னி வந்து நான் கொஞ்சம் செலக்டிவா தான் படிச்சேன். ஏன்னா ஒரு பேப்பர் கம்ப்ளீட்டா அக்ரியோட ஒத்து போகும். அதனால எனக்கு அக்ரி வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஏன்னா கிராஜுவேஷன்லேருந்து சிவில் சர்வீஸ்லேருந்து எனக்கு அக்ரியே ஃபுல்லா இருந்தனால, அதில நான் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தேன். பாட்னி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எனக்கு எக்ஸாம்லயுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா பாட்னி கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தது. அது வந்து நான் அகாடமி நோட்ஸோ இல்ல வந்துட்டு சீனியர்ஸோட நோட்ஸ வச்சு தான் நான் படிச்சேன். செலக்டிவா படிச்சு தான் இந்த தடவ நான் பாட்னி குடுத்துருக்கேன். நான் வந்துட்டு அக்ரிக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி நோட்ஸ், கனகராஜ் சாரோட நோட்ஸ் நான் அக்ரிக்கு வந்து ரெஃபர் பண்ணேன். அது இல்லாம வந்துட்டு பேசிக் புக்ஸுமே பிடி சிங், குண்டன் சிங் அந்த மாரி ப்ரீடிங்க்கு, ஜெனடிக்ஸ்க்கு அந்த மாரி புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி அக்ரிக்கு நான் படிச்சிருந்தேன். பாட்டனிக்கு வந்துட்டு எப்படின்னா எவல்யூஷன் அகாடமி நோட்ஸ் வந்து பாட்னியில வந்துட்டு அத கொஞ்சம் நான் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சீனியர் ஐஎஃப்எஸ் ஆஃபீசர்ஸ் அவங்களோட நோட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கிடைச்சது. அதையும் நான் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா யூஸ் பண்ணி படிச்சேன். நீங்க வனப்பணி தேர்வுல வெற்றி பெற்றிருக்கீங்க. அதே நேரத்துல குடிமைப்பணி தேர்வுலயும் வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த 2 தேர்வுகளுக்கும் ஒரே நேரத்துல தயாரிச்சு எப்படி வெற்றி பெற முடிந்தது உங்களால்? சிவில் சர்வீஸ், ஐஎஃப்ஓஎஸ் 2மே வந்துட்டு நான் ப்ரிலிம்ஸ் அதிகமா மார்க் வாங்கியிருந்தனால, நான் எனக்கு 2ம் மெயின்ஸ் எழுதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒன்ஸ் சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எழுதின முடிச்சோனே வந்துட்டு ஒரு 2 மாசத்துல ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் வரும். அந்த 2 மாசம் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டா 3 மாசம் இந்த சிவில் சர்வீஸ் மெயின்ஸ நம்ம எழுதிட்டு வந்திருப்போம். அந்த 2 மாசம் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு நான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா என்னோட கான்ஃபிடென்ட் வந்துட்டு நான் ஏற்கனவே அக்ரி படிச்சிருக்கேன். இன்னொன்னு எனக்கு ஏற்கனவே நான் பிராக்டிஸ் நெறைய பண்ணியிருக்கேன். அந்த ஒரு மைண்ட் செட்டோட சரி கண்டிப்பா நம்ம எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த 2 மந்த்ஸ் வந்துட்டு பாட்னி தான் நான் கொஞ்சம் அதிகமா படிக்க வேண்டியது இருந்தது. ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ அந்த 2 மந்த்ஸ்ல கொஞ்சம் பாட்னிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ வந்துட்டு எனக்கு ஈஸியா இருந்தது எக்ஸாம்ல எழுதுறதுக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் 2யும் வந்துட்டு ஒரே சமயத்துல படிக்கிறது. ஆனா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா தான் கிடைக்கும். வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்க சொல்ல விரும்புற விஷயம் என்ன? இந்த யுபிஎஸ்சி, ஐஎஃப்ஓஎஸ் இது 2க்கும் வர்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு தெளிவான முடிவெடுத்து வாங்க. ஒரு நல்ல டெசிஷன் எடுங்க. உங்களுக்கு இது வந்து சூட்டபிளா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் என்னோட அனுபவத்துல பார்த்தது வந்துட்டு, இதுக்கு கொஞ்சம் வில் பவர் ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா வந்துட்டு சில டைம் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காமலும் இருக்கலாம். ஆனா அதுக்காக நம்ம முயற்சிய வந்து கைவிட்றாம, இன்னும் கொஞ்சம் நம்மளோட வந்துட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டா வந்துட்டு அட்டெம்ப்ட்ஸ குடுக்கணும். அதனால நீங்க முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சுக்கணும். கொஞ்சம் நாள் ஆகும்னா நம்மனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் என் கூட இருக்கவங்களே பார்த்துருக்கேன். ஒரு தடவை உள்ள வந்துட்டாங்கன்னா, அவங்கனால வெளியவும் போக முடியாது. அத விட்டுட்டு அவங்க வேற எதுக்கும் போக மாட்டாங்க. அவங்கனால கிளியரும் பண்ண முடியாமன்னு ரொம்ப ஸ்டக்கா இருந்திருக்காங்க. ஸோ நான் வர்றவங்களுக்கு சொல்ல விரும்புறது, நீங்க உங்களுக்கு உண்மையாவே இதுல முழு மூச்சா ஆர்வம் இருக்குன்னா, தயவு செஞ்சு ஹார்ட் ஒர்க் போடுங்க. அதே சமயம் கான்ஃபிடன்ஸோட வாங்க. கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். எவ்வளோ நேரம் எங்களோடு பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பணியை மேலும் சிறப்புறச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி.
இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.